குறைவான செலவில் திருமணம் முடித்தால் அவர்கள் என்ன, நம் பார்வையில் சுக்கே बड़े सुखी आदमी अब कंजूसा 8 आने का पेन खजूर दे डाल को भगा डाले। इनके वास्ते मैं 15,000 की साड़ी बन लग गई। मेरा नेकलेस कितना मालूम कि 2 लाख। ये 2 लाख का नेकलेस कई को 4 आने का पेन खजूर खाने बुला लगे। सो எப்படி இல்லமா, இதுதான் நபி வழி திருமணம். நபிகளார் சொன்னார்கள், எத்தனை கோடி கோடி பொருளாதாரம் முன்னெடுத்தல் இருந்தாலும் திருமணத்தை நீ எளிமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் இங்கே நடக்கப்பட்டது என்று சொன்ன சோறு கொடுக்கலன்னா என்னங்க கல்யாணம்? அது சொல்றோமா இல்லையா? சொல்ல பேரன்பருக்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே மக்கள் ஆர்வத்தோடு அலைக்கடல் என ஒன்று குழும்பி இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான தருணத்திலே இஸ்லாமிய திருமணம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிகமான பெண்கள் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சபைக்கு தேவையான ஒரு தலைப்பு தான். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே பன்மொழிகள் கொண்டவர்கள், ஏராளமான கடவுள் நம்பிக்கைகள், வெவ்வேறு மதங்களை கொண்டவர்கள் இந்திய நாட்டிலே சுதந்திரமாக நட்புத்துவத்தோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழக்கூடிய ஒவ்வொரு மதத்தினருடைய திருமண சடங்குகளை, செயல்களை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி பார்க்கக்கூடிய அந்த திருமண செயல்களில் ஒவ்வொரு மதத்தினர் நடத்தக்கூடிய திருமணங்களில் அவரவர்களுக்கு அந்த போதனைகள் எப்படி வழங்கப்பட்டதோ, அவருடைய அந்த மதங்களில் எவ்வாறு திருமணங்கள் நடத்த வேண்டும் என்று பாடம் சொல்லப்பட்டதோ, அந்த அடிப்படையில் தான் அவரவர்கள் திருமணங்களை நடத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. கிறிஸ்தவர்களுடைய திருமணங்களை பார்த்தால், திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய தேவாலயங்களுக்கு சென்று அவர்களுக்கு உபதேசங்கள் செய்யக்கூடிய, அவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஆணும் பெண்ணும் மோதிரத்தை மாற்றி திருமணம் முடித்துக் கொள்வார்கள். இது அவர்களுக்கு இப்படிதான் சொல்லப்பட்டதா என்று சொன்னால், அவர்களுக்கு திருமணம் என்று சொன்னால் இப்படிதான் முடிக்க வேண்டும் என்று பாடம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் சரியான முறையிலே அவர்கள் அறிந்து கொண்ட அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு செயல்களை அமைத்துக் கொண்டார்கள். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தொப்பல்குடி உறவுகள் என்று சொல்லக்கூடிய இந்து மக்களுடைய திருமணங்களை பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு எப்படி பாடம் வழங்கப்பட்டதோ அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய திருமணங்களும் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. மணமகன் மணமகளுக்கு தாலி கட்டுவது, அம்மி மிதித்து அருங்கதி பார்ப்பது, திருமணம் பேசப்பட்டால் தன்னுடைய வீட்டு வாசலில் பந்தகால்களை நடுவது, இதுவெல்லாம் அவர்களுடைய போதனைகளில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செயல்களை அவர்கள் சரியான முறையிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மதத்தினரும் அவரவர்களுடைய சடங்குகள் ஏற்றவாறு, அவர்கள் அறிந்து கொண்ட அந்த போதனைகள் ஏற்றவாறு திருமணங்கள் நடத்தக்கூடிய இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய திருமணங்களையும், இஸ்லாமியர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் நம் எல்லோரும் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய திருமணங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படி பார்க்கக்கூடிய திருமணங்கள் எல்லா முஸ்லிம்களும் அவருடைய வேதம் சொல்லக்கூடிய, குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் திருமணங்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால், நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி திருமணங்கள் நடத்த வேண்டும் என்று காட்டி தந்தார்களே, அந்த பாடத்துக்கு ஏற்றவாறு தான் நம்முடைய திருமணங்கள்
உலகத்தில் வாழ இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய திருமணங்களும் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதற்காக தான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள், ஜுமாவுடைய உரைகள், சாதாரணமாக நடக்கக்கூடிய ஆண்களுக்கான பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகளிலே அவ்வப்போது இஸ்லாமிய திருமணங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் எடுத்துரைக்கக்கூடிய கடமை நம் மீது இருக்கின்றது. இஸ்லாமியருடைய திருமணங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். எப்படி நமக்கு இறைவன் சொல்கின்றானோ, எவ்வாறு இறைவனுடைய கட்டளை நமக்கு இருக்கின்றதோ, எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திருமணங்களை முடித்து தன்னுடைய தோழர்கள் தோழியர்களுடைய திருமணங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்று பாடம் கற்றுத் தந்தார்களோ, அதுபோன்ற திருமணங்கள் தான் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கின்றோமா என்று பார்த்தால் உலகத்தில் வாழக்கூடிய மக்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு சொற்பத்தில் சொற்பமான திருமணங்கள் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நடக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அப்படி நடக்கக்கூடிய அந்த திருமணங்களும் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், இது என்ன புதுசா இருக்கு, இது என்ன முஸ்லிம்களுடைய திருமணம் மாதிரியே தெரியலையே, இது என்ன சாதாரணமா இருக்கு, பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்து எந்த ஒரு விருந்துமே இல்லாமல், எந்த ஒரு குடுக்க வாங்கல் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு போனாங்க, ஏதோ சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்க, ஒரு பேரிச்சப்பழத்தை கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாங்களே, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி வாயை பொளந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அதை அறிந்து கொள்ளாமலே பல முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலர் பாருங்களேன், இதை இஸ்லாமிய திருமணம் என்னவென்று தெரியாமலே நபி வழியில் நடக்கக்கூடிய திருமணங்களை பார்த்தால் அவர்களை இந்த திருமணங்களை கலந்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்ன அந்த திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றதை விட புலம்பாலம் பிரிச்சுவாங்க. என்ன புலம்பல் இருக்கும்? காய்க்கு ஷாதி கு ஜாको आज हमें एक दावत नहीं, एक बिरयानी नहीं, एक सब्जी डाले नहीं ना, जाए सो आदमी को एक नहीं वाला खाना नहीं, एक पेन खजूर भी एक चाय दे को भेजा लेना, शादी क्या है, कैसे सुखी आदमी की शादी जाका है. எப்படி நபி வழியில் திருமணம் நடந்தால் எளிமையான முறையிலே பேரித்த பழங்கள் கொடுத்து மிக செலவு குறைவான செலவில் திருமணம் முடித்தால் அவர்கள் என்ன नम पार्वईल सुखे बड़े सुखी आदमी अब कंजूसा 8 आने का पेन खजूर दे डाल को भगा दले. इनके पास से मैं 15,000 की साड़ी बन लग गई. मेरा नेकलेस कितना मालूम की 2 लाख. ये 2 लाख का नेकलेस कई को 4 आने का पेन खजूर खाने बुला लगे. सो எப்படி இல்லமா இதுதான் நபி வழி திருமணம். நபிகளார் சொன்னார்கள், எத்தனை கோடி கோடி பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்தாலும் திருமணத்தை நீ எளிமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அதுதான் இங்கே நடக்கப்பட்டது என்று சொன்ன சோறு கொடுக்கலன்னா என்னங்க கல்யாணம் அது சொல்றோமா இல்லையா? இப்படி எளிமையை பார்த்தால் வித்தியாசமாக பார்ப்பது, அனாச்சாரங்களை பார்த்தால் இதுதான் திருமணம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதில் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தை பற்றி பேசும் பொழுது திருமணம் முடிக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல்வேறு விதமான கட்டளைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம அதில் முதல் கட்டளை என்ன சொன்ன சூரத்துல் நிசாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த மணமகனை பார்த்து சொல்றான், திருமணம் முடிக்கணுமா, திருமணத்தை நீ முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த பெண்ணோடு நீ திருமணம் முடிக்கிறாயோ அந்த பெண்ணுக்கு நீ மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும்ன்றாங்க. மகர் என்று சொன்னால் மனக்கொடை. நாம பெண்ணுக்கு நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னு சொன்னா நான் போய் பெண் இடத்துல வரதட்சணை கேட்பாங்களே, அந்த வரதட்சணை அல்லாஹ் சொல்ற நீ பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடி, நீ கொடுத்து முடிக்கணும். அது எப்படி சாதாரணமா சொல்லி முடிக்கல, நீ கொடுக்கக்கூடிய அந்த மகர் என்பது இந்த வரதட்சணை இருக்குல்ல அது நீ குறைவா கொடுத்துறாதுன்ற அல்லாஹ். எவ்வளவு கொடுத்தாலும் சரி, ஒரு மலை அளவிற்கு ஒரு நோட்டு கட்டு இருக்கு, ஒரு 500 ரூபாய் கட்டு அப்படியே கட்டுக்கட்டா நம்ம அடுக்கி ஒரு மலை அளவிற்கு வளர்த்து ஒரு பெரிய தொகையை அந்த பெண்ணுக்கு மகரா கொடுக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் அதுவும் குறைவுதான். நீ அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் கொடுத்தாலும் அது குறைவுதான் அல்லாஹ். அப்படி கொடுத்துதான் நீ திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்தார்கள். அதைத்தான் நமக்கு பாடமாக எடுத்துரைத்தார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல ஒரு நபித்தோழர் வருகிறார். வரக்கூடிய நபித்தோழர் ஒரு பெண்ணை காண்பித்து, பெண்ணோடு நான் திருமணம் முடிக்க போகிறேன், எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்கன்றாங்க. ரசூலா உடனே கேட்குறாங்க, அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக நீங்கள் என்ன மகர் கொடுக்க போறீங்க? திருமணம் முடிக்கன்னு சொன்ன உடனே அப்படியா பெண் வீட்டாரை கூப்பிடுங்க பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லலை. எந்த ஆண் மணமகன் வந்து இந்த பெண்ணை நான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த ஆணிடத்தில், அந்த மணமகனிடத்தில் நபிகளார் கேட்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன மகராக கொடுத்து திருமணம் முடிக்க போறீங்க? மகர் என்ன கொடுப்பீங்க? உடனே சொல்றாரு, யார சொல்லலாம், என்னிடத்தில் மகராக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, நான் கட்டிய வேட்டியை தவிர. அப்புறம் சொல்ல என்ன சொல்லல, பரம ஏழை போல இருக்கு, கட்டிய வேட்டியை தவிர வேற எதுவுமே இல்லை, போப்பா திருமணம் முடிச்சுக்கோ அப்படியா சொன்னாங்க. போய் வீட்டில் போய் தேடி பாரு, ஏதாச்சும் கிடைக்கும். இரும்பால் செய்த ஒரு மோதிரமாவது இருக்கும், இரும்பு மோதிரம். தங்கம் கிடைக்கல, வெள்ளி கிடைக்கல, ஒரு இரும்பால் செய்த மோதிரம் இருக்கும், அதையாச்சும் கொண்டு வந்து மகரா கொடுத்து திருமணம் முடி. போய் தேடி பார்க்கிறாரு, இல்ல. மறுபடியும் வந்து சொல்றார், யார சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இரும்பால் செய்த மோதிரம் கூட இல்லை. நபிகளார் அந்த நேரத்தில் மௌனமா இருந்துறாங்க. சபையே மௌனமாக மாறுகின்றது. சில நேரம் அவர்கள் நின்று கொண்டு இந்த திருமணம் முடிக்காது என்று நினைத்து கொண்டு அவர்கள் திரும்பி போறாங்க. நபிகளார் மறுபடியும் அழைக்கிறாங்க. அழைத்து சொல்றாங்க, குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கிறீர்கள்? எத்தனை அத்தியாயம் உங்களுக்கு தெரியும்? அவர் சொல்கிறார், இத்தனை அத்தியாயங்கள் எனக்கு தெரியும், இதை மனனம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அறிந்து கொண்ட இந்த குர்ஆனுடைய அத்தியாயங்கள் எல்லாம் நீங்கள் மணமுடிக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு நீங்க சொல்லி தரணும், இதுதான் மகர், இது மகராக கொடுத்து நீங்கள் திருமணம் முடிக்கணும். எதையுமே கொடுக்காம திருமணம் முடிக்கக்கூடிய சட்டம் இஸ்லாத்தில் எந்த ஒரு தருணத்தும் இல்லை. இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் இப்படி நடக்கின்றன. பல திருமண சபைகளில் பார்க்கலாம், மகர் நிலை என்ன தெரியாமலே மணமகன் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்னது மகரா? அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை எங்க அம்மா அப்பா அப்படின்வாரு. என்னங்க கடைசி நேரத்தில் கேட்குறீங்க, பாக்கெட்டில் காசே இல்லை அப்படின்வாரு. யோசிச்சு பாருங்களேன், பெண்ணுக்கு நாம கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால், இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னாலே மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் திருமணங்களுடைய ஒவ்வொரு செயல்களை கூர்ந்து கவனிப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாத்தை விரும்பி வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாலும் இந்த திருமணங்களில் நடக்கக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் பார்த்து அவர்கள் அதையெல்லாம் பார்த்து பயந்து, இஸ்லாத்தை நான் நேசிக்கின்றேன் ஆனால் நான் முஸ்லீமாக ஆக மாட்டேன் என்று சொல்லி ஓடி விரைந்து ஓடக்கூடிய நிலை. திருமணம் என்று சொன்னாலே பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் மத்தியில் வந்துவிட்டது. எதை கேட்டாலும் சடங்கு சடங்கு சடங்கு. திருமணம் பேச்சு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆண் வீட்டிலிருந்து போய் பெண் பார்ப்பாங்களே, பெண் பார்க்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. என்னது? ரசம் ரிவாஜ். அப்போ ஆரம்பிக்கக்கூடிய ரசம், அந்த ரசம் இந்த ரசம் அந்த ரசம், சாம்பார் ரசம், முருங்கைக்காய் ரசம் சொல்லி போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பெண்ணை நாம முடிக்க போறோம். மார்க்கம் நமக்கு மிக அழகாக கற்றுத் தருகின்றது. பெண் பார்த்து விட்டீர்களா, அது பிடித்து விட்டதா, அவருடைய வழியாக இருக்கக்கூடிய பெற்றோரிடத்தில் அனுமதியை கேட்டோமா, நாம் எவ்வளவு மகர் கொடுக்க போகிறோம் அதை சொல்லிட்டோம், அடுத்தது திருமணத்தை முடிங்க எளிமையான முறையில். ஆனா இங்க என்ன கதை சரி யோசிச்சு பாருங்களேன். யாரையும் நம்ம நோகடிக்கிறதுக்காக சொல்லலை, இதையெல்லாம் சொன்னாதான் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு நினைவில் வரும். பெண் பார்க்க போறோம்ல, அந்த நேரத்தில் ஆரம்பிப்பாங்க. ஒரு பெண் பார்க்கக்கூடியவர்கள் ஆண் வீட்டார் பெண் வீட்டுக்கு போவார்கள். போன உடனே பெண்ணை தானே பார்க்கணும். போறவங்க ஃபர்ஸ்ட் அவருடைய பார்வை எங்க இருக்கு தெரியுமா, அந்த வீட்டை சுத்தி இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. घराना कैसा है देखना, हमारा बच्चा शादी हो को उसकी बीवी को बुला लगाया तो रात को टिकेगा, उसके ऐसे रूम है क्या लॉजिंग देखते हैं तुम्हें,
ஒரு ஊருக்கு போய் ஒரு லாட்ஜ் எடுக்கும்போது ரூம் எப்படி இருக்கு, வசதி இருக்கா, நைட்டு தூங்கணுமே, ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி हमारा बच्चा आपको टिकेगा, सास के घर में रूम है क्या, क्या जी वो एक ही रूम में 4 जने सोते हैं, मेरा बच्चा कैसा आगो सोगा, कई कुछ आगो सोना, घर में जगह नहीं तो तुम्हारे घर को जाओ. அந்த நிலையில் ஆரம்பிப்பது. ஒரு வழியா பெண் பார்த்தாச்சு, பிடிச்சாச்சு, பெண் பிடிச்சு போச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? நபிகளார் சொன்ன அடிப்படையில் திருமணத்துடைய தேதி குறித்து எவ்வளவு மகர் கொடுக்க போறோம்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த திருமணத்தை நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய அந்த அடிப்படையில் எளிமையான முறையில் அந்த திருமணத்தை முடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் எப்படி? பெண் பார்த்தாச்சு, பெண் பிடிச்சாச்சு, பிடித்த உடனே அந்த போகக்கூடிய அந்த சபையிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வார்த்தை பேசுவாங்க. என்ன வார்த்தை எனக்கு தெரியுமா? बच्ची पसंद आ गई माँ, अब बोलो बच्ची को क्या डालेंगे, क्या डालना नहीं, मैं तुम्हारी बच्ची को क्या डालेंगे जरा बोलो, हमें क्या थी डालते हैं, तुम्हें क्या करते हैं, बोलो जी. हमारा खानदान बहुत बड़ा खानदान, सबको जवाब देना. कई को भीख मांगने शुरू करते हैं. कैसे भीख? एक एक घर के बाहर धेलिच के आपको अल्लाह के नाम पर देव माँ, भूख लगती खाना देव माँ, जरा पैसा देव माँ. भीख मांगते नहीं मिस्किन, उनसे भी बड़ी भिखारियां हमारे निगाह में. नम பார்வையில் ஒவ்வொரு வீட்டு வாசலில் நின்று அல்லாஹ்வுடைய பெயரில் ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏழை மிஸ்கினாக இருந்து யாசகம் கேட்கிறாரே, அவரை விட மோசமான கேட்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு பெண் வீட்டில் என்ன கொடுப்பீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு பிச்சைக்காரங்க. அவர்களை விட இவர்கள் தான் பெரிய பிச்சைக்காரங்களா இருப்பாங்க. बच्ची को क्या डालते हैं, हमारा खानदान बड़ा, 50 सौरन माल डाल डालो. हमारे वास्ते पूछे नहीं, तुम्हारे बच्ची के वास्ते. अभी संडे पोटे मोदी मुट्टी 50 सौरन नगை வாங்கியாச்சு. அடுத்த பிச்சைக்கு ரெடி. என்ன பிச்சை? बच्चे को जोड़े का पैसा कितना देते हैं, काय को जी जोड़े को पैसा देना, जोड़ा लेने गदी निसु से शादी गई को भीख मांगो जोड़ा पहनना, वही तो भीख मांगो पहनना बोल को क्या जरूरत है, वही से भिखारी को शादी तक को. हमारा बच्चा कितना कमाता है मालूम? हीरा हीरा बच्चा जन को हमें सुबह को घर से निकला तो हाफिज जाता, हाफिज में काम खत्म करा तो सीधा घर को आता, काम भी खड़ता नहीं, चाय पीता नहीं, दोस्तों से बात करता नहीं. हीरा जन को रखी 50 से लेते 60,000 कमाता है, हीरा बच्चों को देते हैं. वही से बच्चों को तुम्हें क्या देते हैं, क्या देना? 4 अक्ल नसीहत देना, माँ बाप अक्ल नसीहत देना. जागो काम भी भीख मांगना को बेटे, बेटी देते थे घर में भीख मांगना को बेटे बोलना. वही से माँ बाप जागो वहां बैठ जाओ, क्या देते हैं, भला तोलची 10,000 रुपये देते हैं, कपड़े लगो तोलो बोलो पहनो. पर 10,000 में क्या जी कर रहा, 1 लाख रुपये दिया लो. तुम्हारा जब वही पहन लगो, सूट पहन लगो, खड़े तो ना तुम ना शान. तुम्हारी घर की इज्जत, इतने दिन इनकी इज्जत इतनी बेइज्जती नो, लंगे फिर लगो थे. आज इन्हें देते से 1 लाख रुपए में रेमंड्स का कोट पहन लगो, आरएस के घर की इज्जत बढ़ाते हैं. भिखारियां कैसा कि भीख मांग को माल ले लिए, कपड़े का पैसा ले लिए, कपड़ा पैसा जमा लिए. तीसरी भीख. हमारा घराना खानदान बड़ा, 1000-1500 आदमी रहेंगे, क्या जी करना, बड़ा शादी खाना पकड़ो, मटन बिरयानी 1000 आदमी को डालो, अच्छा शादी खाना रहा. हमारे आदमी क्या भी उफ कर को बोलाना नहीं, मांगते हैं जो भीख इसमें उफ कर को बोलना नहीं. तुम सही में देखने गए तो तुम्हें धेलिच के खड़ो जी, निकाह खत्म है बात, हमें बिरयानी देते ही खा ले को जाते रहो बोलना, उफ कर को बोलना नहीं. हम बड़ा शादी खाना पकड़ो, 1000 आदमी को मटन बिरयानी डालो, कैसा डालो, चुपके डालो नहीं, 1000 आदमी को हमें बुलाना. उसके वास्ते तुम्हें क्या करो, 500 रोके मार को दे आलो. भिखारियों को रोके मारने में पैसा नहीं. काय की जी शादी है, अल्लाह और अल्लाह के रसूल बोले से शादी. शादी भी हाँ ऐसा होता है. ये सब करने के लिए
वो लड़की के घर वाले देखते हैं क्या करना, बच्चा अच्छा 60,000 50,000 कमाता है, क्या भी करेंगे, वड्डी को लेंगे, जाको में हमें माला गिरवी रख डालेंगे, घर बेच डालेंगे, रोड पर आ जाएंगे, हमें कांति भी 100 को मरेंगे, इनको देखो तोलचेंगे। सोचते नहीं हमारी शादी के बाद से जिसे हमें शादी करने जाते ही वो घर वाले को हमें भिखारी बनाते ही, खर्चदार बनाते ही, गुने में ढकलते ही, ऐसा मंग को खा को हमारी जिंदगी चलाना सोचने के लिए कि अल्लाह जो बोले उनको मालूम इसलिए कई के रस्म पूरा मंग को भिखारी पूरा होगा, शादी तय करेंगे क्या, नहीं होती। वो कैसा जी शादी तय करते, मंगने की रस्म है। इस्लाम में मंगने की रस्म का है क्या भाई कर रहा, मंगने की रस्म में 1 महीने के बाद मंगना रखेंगे, हमें एक सौवदनी बुला लगाएंगे, तुम्हें एक दावत दिलाएंगे, हमें 1.5 किलो की पट्टी ले लगा को तुम्हारी बेटी को डालेंगे। क्या करना मालूम तुम्हें, हमारे बेटे को 1 सौ की अंगूठी डालना, कई को भाई डालना, ये पूरा रस्म हमारे खानदान में चलता, तुम्हें दाल को चुकना, कई सदी भी करो। इस्लाम में मंगनी की दावत कहाँ है, मंगनी की अंगूठी कहाँ है, मंगनी की 1.5 किलो पट्टी पिराना बोलोगे कहाँ है, फूल की बत्ती फूल की चोटी ले लगा को फोटो पकड़ना, ऐना करना खड़ा को सूरत दिखती नहीं, चोटी भी इनकी पीठ दिखती, साला रख लगा। हमारा अम्मी जवानी में कैसा थे देखो, बच्चे बोलेंगे उनके शादी के टाइम वो फूल की चोटी पहन कर अल्लाह मलवट लगाओगे, क्या देखे खूबसूरत, बाकी पूरा बदसूरत। திருமணத்தை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ, இஸ்லாம் சொன்னதை எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ, இஸ்லாத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அத்துணை செயல்களும் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் தவறு என்று சொல்லக்கூடிய நமக்கு யாரேனும் ஒருவர் உடை வாங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக தருகின்றோம் என்று சொன்னால் அதை வாங்குவதற்கு நாம் என்ன வேணாமா சொல்ல போறோம்? நமக்கு என்ன விருப்பம் இல்லையா? வரக்கூடிய பொருளாதாரம் என்பது நமக்கு ஹலாலான முறையில் வர வேண்டும். அல்லாஹ் தடுத்ததாக வரக்கூடாது, நபிகளார் தடுத்ததாக வரக்கூடாது. நாம் கேட்கக்கூடிய இந்த வரதட்சணை, நாம் கேட்கக்கூடிய இந்த சடங்குகள், நாம் பார்க்கக்கூடிய செயல்கள், செய்யக்கூடிய சடங்குகள் அனைத்தும் இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. நபிகளார் அழகான முறையில் சொன்னார்கள், திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்திலே எளிமை இருக்க வேண்டும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது, பெரிய அளவிற்கு வீண் விரயம் இருக்கக்கூடாது, செலவுகள் இருக்கக்கூடாது. எத்தனை கோடீஸ்வரராக இருந்தாலும் திருமணத்திலே நீங்கள் எளிமையை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த செலவு நீங்கள் அந்த பெண்ணுக்கு தரக்கூடிய மகர் தொகையாக இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய திருமணம். நாம் அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்து திருமணம் முடிக்கிறோமா? பல திருமணங்களை பார்க்கிறோம், பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கே வருத்தமா இருக்கும். ஏன்? அந்த திருமணத்தில் நடக்கக்கூடிய அவ்வளவு கூத்துக்கள், அனாச்சாரங்கள், மஹர் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த கடமையை எப்படி இஸ்லாமிய சமூகம் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், திருமணம் முடிக்கக்கூடிய அந்த சபையில் எந்த ஹஜ்ரத் வந்து திருமணம் முடிக்கிறாரோ அவர் கேட்பாரு, மஹரா என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் மஹர்னா என்ன தெரியாது, சரி நீங்க கேட்குறீங்க 5001 ரூபாய் எழுதிக்கிங்க அப்புறமா தருவோம். பண்றோமா இல்லையா? எழுதிக்கிங்க அப்புறமா தரும் அப்படின்னு சொல்லி பிறகு பின்னால் தர முடியுமா என்று பார்த்தால் ஏராளமானவர்கள் தருவேன் என்று சொல்வார்கள், தராமலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்றான் கொடுத்து திருமணம் முடி. ஆனா இங்க என்ன நடக்குது? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை புறக்கணித்து விட்டு, நபிகளார் காட்டிய செயல்களை எல்லாம் மறந்துவிட்டு, இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று மற்ற மதங்களில் நடக்கக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்கள்ல நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். எத்தனை அனாச்சாரங்கள். திருமணம் என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல்ல எளிமையாக நடக்கணும். ஆனா திருமணம் என்று சொன்னால் இங்கே எப்படி நடக்குது? பெரிய ஒரு பேண்டு வாத்தியம், ஒரு குதிரையில மாப்பிள்ளை உட்கார்ந்து போறது, அதுக்கு ஒரு மேலத்தாளங்கள் வாசிப்பது, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாமலே அவருடைய முகம் ஃபுல்லாவே அந்த பூவை போட்டு மூடுவது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கா? இதைத்தான் இஸ்லாமிய திருமணம் என்று சொல்ல போறோமா? இப்படிப்பட்ட திருமணங்கள் இஸ்லாமிய திருமணங்களே இல்லையே. ஹஜ்ரத் நடத்தி வைக்கிறாரே, ஒவ்வொரு ஹஜ்ரத்திற்கு நம்ம கோரிக்கை வைக்கிறோம்,
ஆலிம்களாக இருக்கிறீர்கள், உலமாக்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய தோற்றத்தை, உங்களுடைய செயல்களை பார்த்து மக்கள் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் எதை சொன்னாலும் அது இஸ்லாமாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும் நம்புறாங்க. அப்படி நம்ப வைக்கக்கூடிய அந்த ஹஜ்ரத்துமாரிடத்தில் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் மஹர் கொடுத்து திருமணம் முடித்தால் அந்த திருமணத்தை முடித்து வையுங்கள். மஹர் என்று சொல்லி ஒரு காகிதத்தில், ஒரு பேப்பரில் எழுதுவார்கள், தரமாட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக சொல்கிறோம், உலமாக்களே, ஹஜ்ரத்துகளே, அந்த திருமணத்தை நீங்கள் தயவு செய்து நடத்தி வைக்காதீர்கள். நபிகளார் அப்படிப்பட்ட திருமணங்களை ஆதரிக்கவில்லை. நபிகளார் அந்த போன்ற திருமணங்களை நமக்கு கற்றுத்தரவில்லை. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? மஹர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, இவருடைய பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் போட்டா போதும். ஹஜ்ரத் நான் ஓதி விட்டேன், என்ன துவா சொல்லணுமோ அந்த துவா சொல்லாம ஏதாச்சும் ஒன்று ஓதி விட்டேன், அதுக்கு 1000 ரூபாய் தராங்களா, முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டாம் என்கின்ற கோரிக்கை தான் ஹஜ்ரத்துமார்களிடத்திலே, உலமாக்களிடத்தில் நாம் எடுத்து வைக்கிறோம். இஸ்லாமிய திருமணத்தை நடத்தி வைங்க. நபிகளார் எப்படி மஹர் கொடுத்தால் மட்டும்தான் திருமணம் என்று சொல்லி தன்னுடைய தலைமையில் பல திருமணங்களை நடத்தி வைத்தாரோ, அது போன்ற திருமணங்களை தான் நீங்களும் நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் நாம் வைக்கிறோம். உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, பாத்தீங்களா, இஸ்லாமிய திருமணம் என்ற தலைப்பில் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஹஜ்ரத்துகளை, உலமாக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டவா செய்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம். நபி வழியில் உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நபிகளார் காட்டிய அந்த செயலோடு உங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்து வையுங்கள். அனாச்சாரமான செயல்கள் நடந்தால் அந்த திருமணத்தை நீங்கள் ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள். திருமண சபைகளிலே நடக்கக்கூடிய அனாச்சாரம் எத்தனை எத்தனை! விருந்து தருகின்றோம் என்ற பெயரிலே மண்டபங்களை பிடித்து ஆண்கள் பெண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல், யார் மஹரம் யார் மஹரம் இல்லை என்கின்ற எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய சபையாக அனாச்சாரம் இல்லையா? மணமகனையும் மணமகளையும் பார்த்து பாரக்கல்லாஹு லக்க வ பாரக என்று சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை செய்வதற்கு பதிலாக பிரியாணியில கறி இருக்கா, மிட்டாக்கானால மிட்டாய் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள். இப்படிப்பட்ட திருமணங்களை உலமாக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆதரித்தால், அதை எதுவுமே அறியாமல் இருக்கக்கூடிய பாமர மக்கள் அதை உண்மை என்று நம்புவார்களா இல்லையா? அப்ப இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் எப்படி நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ, எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டானோ, அது போன்ற மஹர் கொடுத்து எளிமையான முறையில் நடத்துவதுதான் இஸ்லாமிய திருமணங்களாக இருக்கும். அது போன்ற ஒரு செயலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அமைத்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய திருமணங்கள் என்ற பெயரிலே ஏராளமான அனாச்சாரங்களை, விதாத்துகளை, கூத்துகளை நாம் பார்க்கிறோம். திருமணத்தோட நிக்கா என்று சொல்றோமே, அதோடு முடிகின்றதா? இஸ்லாமிய திருமணங்களை தாண்டி சடங்குகள், சம்பிரதாயங்கள், ரசம் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய திருமணங்களுடைய நிலைமை என்ன? நிக்கா, வலிமா என்று சொல்லக்கூடிய இந்த செயல்களை எல்லாம் தாண்டி அடுத்தடுத்ததாக அந்த பெண் வீட்டை சுரண்டக்கூடிய மணமகனாக மாறிவிடுகின்றான். இருக்கா இல்லையா? முதல் குழந்தை பிறந்தா பெண் வீட்டார் தான் பிரசவம் பார்க்கணுன்றான். பார்க்கக்கூடிய பிரசவம் எங்க பார்க்கணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடாது, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணுன்றான். நீ பார்ப்பியா? யார் சொன்னா இது? இப்ப நீ தானே இப்ப பார்க்கணும். சட்டி யோசிச்சு பாருங்க. நபி வழியில் திருமணம் முடிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மணமகன் நபி வழியில் திருமணம் முடித்துவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து சென்று முதல் பிரசவத்தை மாமியார் தான் பார்க்க வேண்டும் என்று விட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் எந்த ஒரு பூத கண்ணாடி வைத்து தேடினாலும் உங்கள் பார்வைக்கு எட்டாது. ஏன்? அவன் தன்னுடைய திருமணத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில், நபிகளார் சொல்லக்கூடிய அடிப்படையில் அவன் அமைத்துக் கொண்டான். எந்த சாம்பார் ரசமும் இல்லை, எந்த சடங்கும் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அது போன்ற திருமணத்தை முடித்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஹதீஸை கடைபிடித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பான். இதை தாண்டி செல்லக்கூடிய திருமணங்கள் பாருங்க. குழந்தை பிறந்தா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பிரசவம் பார்க்கிறது மாமியார் வீடு. குழந்தை பிறந்துருச்சுன்னா
குழந்தைக்கு ஹங்கோட்டி போடு, பட்டி போடு, அந்த போடு, இதை போடுன்னு சொல்லி அதுக்கு ஒரு செலவு. இப்படி சாகும் வரை ஆரம்பத்தில் கேட்கிறார்ல, பெண் பிடிச்சு போச்சு, ஜோடேக்கா பைசா தியோமா அப்படின்னு சொல்லி பிச்சை எடுக்கிறார்ல, அந்த கையேந்தக்கூடிய அந்த பிச்சையான அந்த பழக்கம் மௌத்தாய் கபரில் போகக்கூடிய அந்த நொடி வரை ஒவ்வொரு நேரத்தில் பெண் வீட்டில், தன்னுடைய மாமியார் வீட்டில் பிச்சை எடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுமா? இளைஞர்கள், அதிகமான இளைஞர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாலும் வரதட்சணை வாங்க வேண்டும், பெண் வீட்டிலிருந்து நகை வாங்க வேண்டும், பெண் வீட்டார் தரக்கூடிய அந்த நிக்காவுடைய உணவு கட்டாயமாக கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட செயல்களை தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னாலும் அதை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்? இந்த மார்க்கம் சொல்கின்றது, பெற்றோர்கள் எதை சொன்னாலும் நீங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும். ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக மார்க்கம் சொல்லாத செயலை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ்வே நமக்கு சொல்லியிருக்கின்றான். அப்போ இந்த பிதாத்துகளான நாம் பாவத்தில் தள்ளக்கூடிய செயல்களை நம்முடைய பெற்றோர்கள் சொன்னாலும், இளைஞர்களே, இளைஞர்களே அறிந்து கொள்ளுங்கள், வரதட்சணை என்று கேட்டால் அவருக்கு நீங்கள் மனம் முடிக்காதீர்கள். இளைஞர்களே, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் வரதட்சணை கேட்க வேண்டும் என்று சொன்னாலும் அந்த திருமணத்திலே நீங்கள் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாதீர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய திருமணங்களை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வில் வந்து சேரும். நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு, நபிகளார் சொல்லக்கூடிய அந்த பரக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உருவாக்குவான் என்பதை உங்களிடத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر.